வணக்கம். இன்றைக்கி பொருட்பாலில் அங்கவியலில் பொருள் செயல் வகை அந்த அதிகாரத்தில் 8வது குறள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை துன்று உண்டாக செய்வான் வினை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. இது பாருங்கள், இவ்வளோ நேரம் பொருளோட முக்கியத்துவம் சொன்னார். அந்த பொருளை எப்படி சம்பாதிக்கணும்னு சொன்னார். அந்த பொருளால் வரக்கூடிய பயன் சொன்னார் இல்லைங்களா. இப்போது இந்த குறளில் என்ன சொல்கிறாரு, என்ன மாதிரி பொருள் வரணும்னு சொன்னார். நல்ல முறையில் வரணும் பணம் அப்படின்னு. அப்புறம் அந்த பணத்தினால்தான், இந்த பொருளினால்தான் அன்பு வளரும். அது அருளாக மாறும் பொழுதும் அதை வளர்க்குறதுக்குரிய திறன் அந்த பொருளுக்கு தான் உண்டு அப்படின்னு சொன்னார். சரி, இந்த குறள் என்ன சொல்கிறாரு, நம்ம கையில் பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா அதற்கு என்ன, அந்த துறையில் யார் பெரிய நிபுணரோ அந்த நிபுணரை வரவழைச்சு ஒரு நிமிஷத்தில் இப்படி பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. ஆனால் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ரொம்ப கம்மி பணம் தான் இருக்குது அப்படின்னா அந்த பணத்துக்குள்ளே அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா நாம் அதுக்கு நிறைய மெனக்கெடணும். உண்டா இல்லைங்களா. இப்போது என்கிட்ட ₹1,00,000 இருக்குது அப்படின்னா ஒரு 50,000 செலவு பண்ணி ஒரு வேலையை எனக்கு முடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என் கையில் இருக்கிறதே ஒரு 30,000 40,000 அப்படி தான் இருந்தது அப்படின்னா நான் எவ்வளோ முறை யோசிப்பேன் அந்த வேலையை பண்ணுறதுக்கு இல்லையா. அப்போது கையில் பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வேலையை செய்வது அப்படின்றது எவ்வளவு எளிமையானது அப்படிங்கிறத இங்கே ஒரு ஓமை மூலமாக சொல்கிறார். என்ன ஓமை? குன்றேறி யானை போர் கண்டற்றால். யானையை பார்க்குறதே நமக்கு பெரிய சந்தோஷம். அது 2 யானை அவ்வளோ பெரிய உருவத்தோடு ஒன்றோட ஒன்று மோதி சண்டை போடுறதுன்னா பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்கும் இல்லையா. ஆனால் பார்க்கும்போது அந்த யானை சண்டை போடுற யானை எப்படி இருக்கும்? சாதாரண யானை சண்டை போடாது. அது ஒரு குடும்பமாக அப்படி இருக்கிற ஒரு விலங்கினம் யானை. அதனால் அவ்வளோ சுலபமாக சண்டை போடாது. அப்படி சண்டை போடுதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இருக்கும், அல்லது அதுக்கு மதம் பிடிச்சிருக்கும் இல்லைங்களா. அப்படி 2 யானைங்க சண்டை பிடிக்கும்பொழுது நம்ம அதுக்கிட்ட இருந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நமக்கு கண்டிப்பாக ஆபத்து நிச்சயம், உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம். ஆனால் அதே யானையோட சண்டையை நம்ம ஒரு குன்றின் மேலே நின்றுட்டு, யானையோட சண்டை கீழே நடக்கிறது, நம்ம ஒரு பெரிய குன்றின் மேலே ஏறிட்டு நின்று பார்க்குறோம். அப்போது நமக்கு எந்த அச்சமும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா யானையால் நமக்கு துன்பம் வரும் அப்படிங்கிற பயமும் கிடையாது. யானை பக்கத்தில் இல்லாதனால அது அசையும் போது அந்த தூள் பறக்கும்னா அதனால் வரக்கூடிய அந்த துன்பமும் நமக்கு கிடையாது, அந்த பயமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த யானையோட சண்டையை நல்ல இடத்துலேருந்து நல்ல சந்தோஷமாக பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி தான் எவ்வளோ அதான் யானையோட சண்டை அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அதையே ஒரு குன்று மேலே இருக்கும்போது நம்ம ரொம்ப எளிமையாக பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது இல்லைன்னா யானை 2 யானை சண்டை போடும்போது நம்ம நிலத்தில் இருந்தோம்னா அதுக்கு நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அது எத்தனை ஆபத்துன்னு. ஆனால் மேலே இருக்கும்போது எந்த பயமும் இல்லை, சந்தோஷமாக குதூகலமாக பார்க்குறோம். அதே மாதிரி தான் கையில் நிறைய பணத்தை வச்சுட்டு ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த திறமையானவர்களை, வல்லுநர்களை நம்ம அவங்களோட உதவியோடு அந்த வேலையை மிக எளிதாக எந்த அச்சமும் இல்லாமல் செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆக செய்க பொருளை அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கான செய்தி. அதுவும் எப்படி? அறத்தோடு. நன்றி, வணக்கம். நாளை அடுத்து